சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போதைய மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி அஞ்சலி. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் திடீர் மழை, இது ஒரு மழைக்காலமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கடந்த 2 மணி நேரம் மழை பெய்திருக்கிறது. சரி, இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இந்த கிழக்கு திசை காற்றும் இணைவதன் மூலமாக தென் இந்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சுழற்சி அப்படின்லாம் அவங்க டெஃபினிஷன் கொடுக்கல, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சிலர் இந்த பகுதிகளில் நிலவுறதாகவும் சிலர் இங்கே நிலவுறதாகவும் மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த 2 காற்றும் சந்திக்கிறதன் மூலமாக இங்கிருந்து வரக்கூடிய காற்று அப்படியே மெல்ல உள்ள வருது, இந்த காற்று கீழிருந்து வருகிறது, கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படியே கொஞ்சம் ரொட்டேஷனில் இப்படி வருகிறது. இதனால் தென் இந்திய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சரி, இப்போது நம்ம மழை எங்கெல்லாம் பெய்கிறது அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த 2 காற்றும் சந்திக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள், விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை பெய்து கொண்டிருக்கும் அப்படின்றது இப்போது வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக இருக்கிறது. சென்னையில் திடீர் மழை பெய்திருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்புகள் 4 மாவட்டங்கள் இருக்குது. அதை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஆனால் வானிலை ஆய்வு மையம் 3 மாவட்டங்கள் சொல்கிறாங்க, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்னு. ஆனால் இப்போது காலையில் நமக்கு பெய்த மழையினுடைய மேகம் எங்கே இருக்குது தெரியுமா? அதை நம்ம ரேடாரோடு பார்க்கணும். ஏன்னா இந்த ரேடாரில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் மற்றும் ப்ளூ கலர், இந்த 2மே சேர்ந்தது தான் ரேடார் பார்க்கக்கூடிய தீவிரமான மழை மேகங்கள். ஸோ இந்த மேகம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயமாக மழை பெய்து கொண்டிருக்கும் அப்படின்லாம். இப்போ மழை எங்கே தெரியுமா இருக்குது? கல்பாக்கம் பக்கத்தில் போயிடுச்சு. கல்பாக்கம், மதுராந்தகம், சித்தாமூர், செய்யாறு போன்ற இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அப்படின்னா, காலையில் சென்னையில் இருந்தது, அதாவது ஒரு 11 மணிக்கு சென்னையில் இந்த பகுதிகளில் தான் கடந்தது, இந்த வழியாக வரல. அதனால் வட சென்னையில் சில இடங்களில் மழை கம்மியாக இருந்தது, தென் சென்னையில் பல இடங்களில் மழை அதிகமாக இருந்தது. அந்த மேகம் இப்படியே கடந்து இப்போ எங்கே வந்துச்சு அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி வந்து விட்டது. இனி விழுப்புரத்தை நோக்கி அது போய் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழுப்புரமோ கள்ளக்குறிச்சியோ அங்கேயும் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதே போல் சேலம் பக்கத்தில் ஆத்தூர் போன்ற இடங்களில் லேசான மழை இருக்கிறது. இப்போ இந்த மழையால் தமிழகத்துடைய உள் மாவட்டங்களில் வெப்பநிலை குறையுமானதை பார்த்துடலாம். சென்னையுடைய நிலவரத்தை நான் சொல்லிடுறேன். சென்னையில் இப்போ மழை இல்லை, ஆனால் இந்த மேக கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக கூட்டம் இருக்கிறதால ஒரு இதமான சூழல் நிலவும். ஒரு 3 மணி வரைக்கும் இந்த மேக கூட்டம் நமக்கு இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வெயிலிருந்து தப்பிச்சிடலாம். நாளைய தினம் லேசான திரும்ப இதே போன்ற மழையை நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனாலும் வெயில் இருக்கும். சரி, இப்போ சென்னை மட்டும் பற்றி பேசுகிறீங்களே, தமிழ்நாட்டோட நிலவரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த மழையால் இந்த பகுதிகளில் வெப்பநிலை குறைந்திருக்கிறது. ஆனால் வேலூர் போன்ற பகுதிகளெல்லாம் வெப்பநிலை இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் 98 டிகிரி இருக்கிறது, வந்தவாசி, திருவண்ணாமலையெல்லாம் 97 டிகிரி இருக்கிறது. வெப்பநிலையும் குறையலை, அதே போல மழையும் வருகிறது. ஒரு வித்தியாசமான வானிலையை இது கொடுத்திருக்கிறது. சரி, இது ஒரு ஆச்சரியமான வானிலை நிலவரம் அப்படின்றாங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம் எந்த அடிப்படையில் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது கடந்த 1 மணி நேரத்தில் மழைக்காலம் மாதிரி நமக்கு இப்போ மழை கொட்டியிருக்கு. சென்னையில் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி எங்கே அப்படின்னா, மேடவாக்கத்தில் இந்த மழை பெய்திருக்கிறது. நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மழை இப்போ திடீர்னு பெய்திருக்கு வெயில் காலத்தில். அடுத்ததாக 7 இடங்களில் தீவிரமான மழை இருந்திருக்கிறது. வெரி ஹெவி ரெயின், அதாவது மிக கனமழை எங்கெல்லாம் அப்படின்னா, ராஜா அண்ணாமலைபுரம், வலசரவாக்கம், நெற்குன்றம் போன்ற பகுதிகளில், நுங்கம்பாக்கம், சாலிகிராமம், பாரிஸ் இந்த இடங்களில் அதிக கனமழை எங்கெல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இடங்களில் சொல்கிறாங்க. 13 இடங்களில் கனமழை இருந்திருக்கிறது. அடையாறு, வலசரவாக்கம், பேசின் பிரிட்ஜு, சென்னை சென்ட்ரலு, மணலி போன்ற இடங்கள்லையும், வடபழனி, சைதாப்பேட்டை போன்ற இடங்கள்லையும் இருந்திருக்கிறது. மற்ற எல்லா பகுதிகளிலையுமே நார்மலான மாடரேட், லைட், வெரி லைட் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சென்னை மழையை பெற்றிருக்கிறது. ஒரு மேகக்கூட்டத்தால். இது மாதிரியான புதிய மேகக்கூட்டங்கள் திடீர்னு உருவாகும். 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் எங்கே வேணால் திடீர் மழை பெய்யலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.